வந்து அவங்க அம்மாவுக்கு நிறைய ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து நடந்த விஷயத்துக்காக வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. அடுத்து எல்லாக்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்கள் வீட்டை மீட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டு சாரதா கோவப்பட்டு வந்து வெளியே வீட்டு விட்டு வெளியே போங்க, இதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிடுறாங்க. அதனால் மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அடுத்து வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து நிவீனும் வந்து குமரனும் பேசுகிறாங்க. அப்போ கூட வந்து சாரதா வந்து பேசுறதால செமையாக டென்ஷன் ஆகி விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ நாள் வந்து உங்களை பற்றி நான் எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. மனசை பற்றி யோசிக்க முடியும். நானும் காவேரி சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை ஏன் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாரு. அதனால் சாரதா வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து சாரதா இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் வந்து இப்படிலாம் பேசிட்டு போனாங்கன்ற உண்மையை சொல்கிறாங்க பாட்டி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். உடனே விஜய் வீட்டில் போயிட்டு கேட்குறாரு, நியாயம் கேட்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பாட்டி வந்து, என் பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம் இல்லை, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் தான் வந்து ராதாவை பேச சொன்னேன், அதே மாதிரி காவேரிக்கிட்டேயும் நான் பேசியிருக்கேன், அதனால தான் காவேரி ஒதுங்கி இருக்கா அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா விஜய் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா வந்து இப்படி பண்ணிட்டு விஜயோட வாழ்க்கையில் காவேரி வரணும் இப்படிலாம் வந்து மனசு கஷ்டப்பட்டு அவள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், காவேரி வரணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தானே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கேட்குறாரு. எனக்கு தெரியாமல் உங்கள் 2 பேருக்கும் எப்படி மனசு வந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கு, அதனால தான் சாரதா அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு தாத்தா. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. என் பேரனுக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன். அந்த காவேரி இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த பசுபதி வந்து தொல்லை கொடுப்பான், இப்போவே அவங்க வீட்டை எப்படிலாம் பாடுபடுத்தி எடுக்கிறான், அதனால் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை வரக்கூடாது தான் இப்படி செஞ்சேன். அது என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த உலகத்தில் இருக்கணும்னா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இதுதான் என்னோடய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே பாட்டி, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பாட்டி, நீங்கள் தான் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன் காவேரியோடையும் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. தாத்தாவும் பாட்டி, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது, அதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நல்ல முடிவு தான்ப்பா எடுத்திருக்கேன், அந்த காவேரி விட்டு ஒதுங்க தான் நல்லது. நான் ஏன் காவேரி விட்டு ஒதுங்கணும், காவேரி ஏன் பொண்டாட்டியை விட்டு பயந்துங்கன்னு ஓடுறவெல்லாம் வந்து நல்ல புருஷனாக இருக்க முடியாது, உங்கள் பேரை வந்து ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிற. இல்லை தாத்தா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே போகிறாரு. அவர் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு, ஒரு பேக்கில் கீழே எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு, எங்கே விஜய் போகிற, எங்காவது போயிட போறியாடா, அதனால் வெளியூருக்கு போறியா, நான் வெளியூருக்குலாம் போகிறதில்ல, நான் போகிறது காவேரி வீட்டுக்கு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு உடனே ராதா வந்து, ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இல்லை, இந்த வீட்டுக்கு காவேரி வர்றது பாட்டிக்கு பிடிக்கல, ஏன் உங்களுக்கும் பிடிக்கல, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து காவேரியால் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை, என் பொண்டாட்டி பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், நான் ஒரு புருஷனாக வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டு ஓடுறவன்லாம் நல்ல புருஷனாக இருக்க முடியாது, அதனால் நானும் காவேரி வந்து தனி கொடுத்துன்னு இருக்கோம், இந்த வீடு வேணாம் அந்த வீடு வேணாம், நாங்கள் 2 பேர் தனியாக போயிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. வயசான காலத்தில் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டா நாங்கள் பிரச்சனை பண்ண போகிறோம், ஏன்பா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு. இல்லை பாட்டி, இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் அப்படி சொல்லப்பா, என் பேரனுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது சொன்னப்பா. வேணாம் பாட்டி, வயசான காலத்தில் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்ல, எதுக்காக தேவையில்லாமல் இந்த கஷ்டத்தில் நீங்கள் அனுபவிக்கணும், காவேரி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க பாட்டி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆனால் நானும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நானும் காவேரியும் தனி கொடுத்துருமே போயிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. விஜய், நான் சொல்கிறது கேளு விஜய், நீ எடுக்கிற முடிவு நல்லா இல்லைப்பா, பாவம் பாட்டி அப்படின்னு. இப்போ நான் பாட்டிக்கு எதுவுமே சொல்லலையே, உங்களையும் சரி பாட்டியையும் சரி நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் செஞ்சது உங்களுக்கு கரெக்டு, நான் செய்கிறது எனக்கு கரெக்டு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி.